ஒரு சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில கம்ப்ளீட் ஃபெயிலியரா இருந்திருக்கும். அந்த உறவு நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய விஷயம் செஞ்சிருப்போம், நிறைய விட்டு கொடுத்துருப்போம், நிறைய ஏங்கி இருப்போம், நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், எவ்வளவோ டெக்னிக்ஸ், டூல்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால ஒர்க் அவுட் பண்ணியிருக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்காது. பட் இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும்னா அது என்னவா இருக்கும்? நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா இன்னைக்கு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஹாய், நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். இந்த கார்ட்ஸ் வச்சு இன்னைக்கு ஏன் ஒரு சில உறவுகள் நம்மளால மீட்டெடுத்து கொண்டு வர முடியல, நம்ம ஆசைக்கு ஏன் அந்த உறவுகளை இன்னும் பெட்டர் ஆக்க முடியல, மற்றவர்களுக்கெல்லாம் அட்வைஸ் சொல்ற நம்மளுக்கு ஏன் அந்த ஒரு உறவு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றத இந்த கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்கன்னா லவ் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 ஹார்ட்ஸ் தெரியும். ஏதேனும் ஒரு ஹார்ட்டை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை நான் இப்போ ஷேர் பண்றேன். ரைட், நீங்க முதல் ஹார்ட்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான முதல் மெசேஜ் ரிவர்ஸ். ஓகே, ரிவர்ஸ்ல அந்த கார்டே ஓப்பன் அப் ஆயிடுச்சு. ஓகே, ப்ராபப்ளி இந்த ரிலேஷன்ஷிப், நீங்க இருந்த அந்த உறவு இல்லை எதிர்பார்த்த அந்த உறவு வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான உறவா இல்லையோ. அன்பு இருந்தது, எல்லாமே ரியல், எல்லாமே உண்மையா இருந்தது. பட் அங்க காதல், ரொமான்ஸா எதுவும் இல்லையோ. இட் வாஸ் ஜஸ்ட் மென்ட் டு பி அ ரிலேஷன்ஷிப். ஓகே, சில உறவுகளை நம்ம ஒரு ஸ்டெப் அதிகமாகவே நினச்சிருவோம். அவங்க வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க, பட் அவங்கள நம்ம அண்ணா அக்கா அப்படின்னு ஒரு சொந்தமாகவே நம்ம அவங்கள நினச்சிப்போம். அதே மாதிரி தான் இந்த உறவும். இந்த உறவு வந்து ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ற ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு உறவா இருந்திருக்க வேண்டியது. பட் நம்ம அதை வந்து இல்லை இல்லை, இது ரொம்ப மெச்சூர்டான ஒரு உறவு, இது வந்து என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு உண்மை அப்படின்னு நம்ம தான் அப்படி நினைச்சிட்டோம். நீங்க அப்படி நினைச்சிட்டீங்க அந்த உறவை. ப்ராபப்ளி நமக்கு ஜட்ஜ் பண்ண தெரியலையோ இந்த உறவு. ஜட்ஜுன்னு இல்லை, நமக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியலையோ, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியலையோ இந்த உறவு எப்பேற்பட்ட உறவு, இது எப்படி முடியும், இல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றது. அதே மாதிரி இருவருக்குமே அந்த உறவுல இருந்த நீங்களும் சரி, உங்க பார்ட்னரும் சரி, நிறைய கதைகள், நிறைய சம்பவங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த நல்லா க்ளோஸா இருக்கும்போது நிறைய விஷயங்களை பேசி பரிமாறி இருப்பீங்க. பட் இட் சோ ஹேப்பன் தட் அது வந்து ஒரு தெரப்பி மாதிரி தான். நம்ம யார்கிட்டயோ போய், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான். மற்றபடி அது வந்து ஒரு அதுக்கு அடுத்த லெவல் இல்லை. அததான் இந்த 2 கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்த அளவுல அந்த உறவு இல்லை. யூ ஜஸ்ட் ஷேர்ட் சம்திங் அண்ட் அது வந்து ஒரு ஓகே, என்ன யாரும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த லெவல்ல தான் இது இருந்திருக்கு. அதுக்கு மேல இந்த உறவுல பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரன்ஸ் கார்டும் கூட. முதல்ல இருந்தே இந்த உறவு வந்து ஒரு நிரந்தரமான உறவா இருக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், பயங்கர சவுண்ட் இருக்கு இங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறனால. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ முதல்ல இருந்தே இது வந்து ஒரு இது நடக்குமா நடக்குமா. ஒரு சில உறவுகள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிரும், அப்படியே பழகும், அப்படியே போகும். இந்த உறவு முதல்ல இருந்தே ஒரு சந்தேகம் தான். இது நீடிக்குமா நீடிக்காதா? நான் சொல்றது கரெக்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது நீடிக்குமா நீடிக்காதான்னு ஏதோ ஒன்று மனசுக்குள்ள உங்களுக்கு சொல்லிக்கிட்டே ஒரு அறிகுறியை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் இல்லை இது அடுத்த லெவலுக்கு போகட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் இல்ல, உங்க இன்ட்யூஷன் தான் கரெக்ட் அப்படின்றத பாக்குறேன். ஓகே, சடன் சேஞ்ச். இந்த உறவு வந்து உங்களுக்கு வந்து சரி, இது என்னைக்கு வேணாலும் பிரேக் ஆகலாம் அப்படின்னு இல்லாம திடீர்னு ஒரு நாள் ஏன் என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்திருக்கும். சடன் மாற்றங்கள். பட் அந்த மாற்றங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும். வாயை திறந்து கூட பேச முடியாத அளவுக்கு வலிச்சிருக்கும். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லடா என் வாழ்க்கையில, இதை நான் என்னைக்குமே மாத்த முடியாது, முடிஞ்சதுதான் அப்படின்றது உங்க மனசுல நிரந்தரமா அப்படியே ஆணித்தனமா ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை என்னால மாற்றவே முடியாது, இது அப்படியே நான் என் கடைசி காலம் வரைக்கும் இந்த உறவு என் மனசுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க.
அண்ட் இதை விட்டு வெளியில வரத்துக்கு ஆக்சுவலி இன்னமும் இதை விட்டு நீங்க வெளியில வரல. அண்ட் உங்களுக்கு இன்னும் மன வலிகளை நிறையவே இது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு இந்த உறவு. நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க, இப்படி நடந்திருக்க கூடாதோ. ஆல்சோ ஒரு தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உறவுல இருந்திருக்கலாம். ஓகே, ஒரு தேர்ட் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவங்களுக்கான ஒரு இமோஷனல் ட்ராமா போட்டோன்னே உங்க உறவுக்குள்ள இருந்த அந்த ப்ராமிஸா அப்படின்னா அப்படின்னு வெடிச்சு சிதறி இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க, சரி இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இது மாறணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணீங்க. அது நீங்களா கூட இருக்கலாம். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்க. பட் ஒரு சில விஷயங்களை நம்ம தடுக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் தடுக்கவே முடியாது. ஸோ ப்ராமிஸ் எல்லாம் வந்து அப்படியே அப்படியே போன மாதிரி. அண்ட் உங்களோட சீக்ரெட்ஸ் எதுவுமே இங்க நிரந்தரமே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா நான் இங்கேயே சொன்னேன் இல்லையா, நிறைய கதைகள் ஷேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய அனுபவங்களை 2 பேருமே ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கூட வெளியில சொல்லி ஒரு மாதிரி ஒரு அவமானத்தை கூட இந்த உறவு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஏன் இதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு யோசிக்கிற அளவு கூட இருந்திருக்கலாம். பாருங்க, கண்டினியூஸா உங்களுக்கு மேஜரா இருக்கான கார்ட்ஸ் வருது பாருங்க. பட் இன்ட்யூட்டிவா இது உங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஜர்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கலாம். சரி, என் கர்மாக்கு நான் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை நான் இப்படி ரீபே பண்ணிட்டேன், இப்படி மாறிடுச்சு. நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த கிளாரிட்டியே இல்லாம இந்த உறவு போனதுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான். இன்னும் ஓரளவுக்கு நல்லா பேசியிருந்தா, இன்னும் அந்த பழைய கதைகளை பேசாம இன்னுமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பேசியிருந்தா இந்த உறவு இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ. அண்ட் ஆல்சோ த்ரூ அவுட் த கார்ட்ஸ் எனக்கு வந்து என்னன்னா, ஒருத்தவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் ஆயிட்டே இருந்திருக்காங்க. சப்மிசிவ்னு சொல்றோம்ல, கண்ட்ரோல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, ஒருத்தவங்க வந்து சரி பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. பட் இந்த கார்டை பார்க்கும்போது இது நடந்தது பரவாயில்லையோ, இல்லைன்னா லைஃப் லாங் ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணுமோ, யாரோ ஒருத்தர் இந்த உறவுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணுமோ, அது ரொம்ப கடினமோ அப்படின்றத பாக்குறேன். அண்ட் இந்த பிரபஞ்சம் இது ரொம்ப ஒரு லாஜிக்கலான ஒரு டெசிஷன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 கார்ட்ஸுமே நான் எடுக்கல, தானா விழுந்தது. இந்த பிரபஞ்சம் இது வந்து நல்ல வேலை நீ இந்த முடிவெடுத்த, இல்ல நல்ல வேலை இது பிரிஞ்சிருச்சு, ஒருவேளை சேர்ந்து இருந்தீங்கன்னா இது it would have been very difficult to digest, it would have been very difficult to live in this relationship அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல், ஒரு நார்சிஸ்டிக், ஒரு இமோஷனல் டாமினன்ஸ், அப்பா மூச்சு அடைக்கிறதுனால இங்க இருக்க கூட முடியல அப்படின்ற அளவுக்கு கூட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். பார்த்தீங்களா, அகெயின் ஒன் மேஜரா இருக்கானா கார்டு. இப்போ நீங்க நினைக்கலாம், நான் வாழ்ற வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கையே இல்லை, நான் வந்து பிடிச்சவரோட வாழ்ந்திருந்தா என் வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருந்திருக்கும், என்ன வேணாலும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை இப்போ கூட நினைக்கலாம். பட் இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பான வாழ்க்கைன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம், இல்லை நீங்க சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் வாழலை, இல்லை, ஒரு அந்த உறவுல, அந்த பழைய உறவுல இருந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிட்ரேயல், உங்களுக்கு அந்த வலி வந்து இப்ப இருக்கிற வலியை விட பன்மடங்கு ஜாஸ்தியானதா இருக்கும். அது ஒரு அன்மாஸ்க் ட்ரூத், இல்ல மாஸ்க்ட் ட்ரூத்னு சொல்லலாம். அதாவது அது அது எப்படி மலர்ந்திருக்கும்னே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா. இது இப்படிதான் இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? அது நடக்கவே இல்லை, அது உண்மையே இல்லை. அதுக்கு ஒரு மாஸ்க் இருக்கு, அந்த மாஸ்க் விட்டு அது வெளியில வரும்போது அந்த உறவை எப்படி இருக்கும் நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு உறவா இருந்திருக்கும். அண்ட் நல்ல வேலை ஏமாற்றத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கலாம், கார்ட்ஸ் எப்படி கதை சொல்லுது பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் டேரோ படிக்கணும்னா ஜான்ல நம்மளோட பியூட்டிஃபுல்லான கோர்ஸ் ஆரம்பிக்குது, அது ஜாயின் பண்ணுங்க. பட் அதே மாதிரி நம்மளோட சித்தர் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சித்தர்களோட உங்களுக்கு வந்து பயணிக்கணும்னா இந்த கிளாஸ் டெய்லி காலையில 5 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்த வாரம். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இந்த செப்பரேஷன், இந்த பிரிவு நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழுத்தி இருக்கும். உங்களால் உங்கள் கர்மாவை கழிச்சிருக்கவே முடியாது. எல்லா கதவும் மூடின மாதிரி இருந்திருக்கும். என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் கத்துறது உங்களுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கோம். அட்லீஸ்ட் இப்போ யூ ஹாவ் அ வே அவுட், யூ ஆர் மச் பெட்டர் ஆஃப். இப்போ இருக்கிற லைஃபுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்.
இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இந்த மாதிரி நிறைய லவ் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரீடிங்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் டு ஹார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் ஒரு சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லை? அந்த உறவுகள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குமோ தெரியல. நிறைய விஷயங்களை நம்ம நினைப்போம், பட் எது சரி எது தவறு அப்படின்றது நமக்கு தெரியாது. போன ரீடிங் நீங்க வந்து அந்த ஹார்ட் சூஸ் பண்ணல, செட் ஒன் ஹார்ட்டை சூஸ் பண்ணலனாலும் அந்த ஹார்ட்டை போய் பாருங்க, என்ன சொல்லியிருக்கேன்னு கேளுங்க. அதுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கூட உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கலாம், பட் எனக்கு என்னமோ ரொம்ப உண்மையா இருந்த மாதிரி இருந்தது. இந்த கார்டு கண்டிப்பா 200% இல்லைங்க, 300% ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் உங்க உறவுல இருந்திருக்கு. உங்களுடைய பிரேக்கப்புக்கு இதுதான் காரணம், அண்ட் இவங்க தான் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க இந்த உறவை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியும். இவங்க தான் அப்படின்னு யாரும் உங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்ல, இவங்கனாலதான் இது பிரிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் யூ நியூ இட். பிரிஞ்சா இவங்கனாலதான் அப்படின்னு அடிச்சு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது இப்படி ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சு கூட பார்க்கல. இவங்க சொல் பேச்செல்லாம் கேட்டு இந்த உறவு பிரிஞ்சிருமா அப்படின்றத வந்து உங்களால நினைச்சு கூட பார்க்க முடிஞ்சதில்லை. அண்ட் போத் ஆஃப் யூ ஹேவ் மூவ்ட் ஆன். நீங்களும் சரி, உங்களோட பார்ட்னரும் சரி, உங்க எக்ஸும் சரி, யூ ஹேவ் மூவ்ட் ஆன். இது அங்கேயே இருக்கிறனால எதுவுமே நடக்க போறதில்லை. மூவ் ஆன் பண்ணணும்னு நிறைய நினைக்கிறீங்க. மூவ் ஆன்ன்றதை விட மூவ் ஆன் பண்ணணும்னு நிறைய நினைச்சிருக்கீங்க, பட் மூவ் ஆன் பண்ண முடியல. ப்ராபப்ளி அந்த இமோஷன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றதுக்கு நல்லா இருக்கலாம், பட் இது ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு அப்படியே வெளில போயிட்டாதான் இது பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த உறவு இதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கில்ட் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறது இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, இந்த உறவா இருக்கிறதுக்கான தகுதி இல்லை. ஓகே, ஒன்று, இந்த உறவுல நீங்க பவுண்டரிஸ் செட் பண்ணல, அதே பிரிதலுக்கான மிகப்பெரிய காரணமா இருக்கும். ரெண்டாவது, இந்த உறவுக்குள்ள வரும்போது இருவருமே நிறைய மனபாரங்களோட தான் வந்தீங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அப்ப அந்த புது உறவுல எந்த ஒரு ஃபோக்கஸோ கான்சென்ட்ரேஷனோ உங்களால கொடுக்க முடியல. அந்த உறவுக்கு தேவையான அன்பையோ ஒரு எக்ஸ்ட்ராவையோ உங்களால கொடுக்க முடியல. ரொம்ப ஒரு இமோஷனல் கோல்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கோல்டு அப்படின்றத நான் பாக்குறேன். ஒரு இமோஷனல் கோல்ட்னஸ் வந்து அந்த உறவுல இருந்திருக்கு. டே ஒன்ல இருந்தே இது உறவுக்கான மெட்டீரியல் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப சீக்கிரம் அந்த உறவுல எல்லாம் நடந்திருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா பேசியிருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்டா பழகி இருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்டா இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அது ஒரு ஸ்லோவா சரி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இது எப்படி இருக்கு பார்க்கலாம், இது எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்றதே இருந்திருக்காது. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கும். அது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்ததோ அந்த அளவுக்கு அது ஃபாஸ்டா பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்றத தான் நான் பாக்குறேன். அண்ட் அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு நிறைய நினைக்கிறீங்க, பட் அதை விட்டு வெளியில வர முடியல. அதை விட்டு வெளியில வரத்துக்கான டாக்டிக்ஸும் உங்களால கன்சிடர் பண்ண முடியல. இதை விட்டு எப்படி வெளியில வர்றது அப்படின்றது நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கு. பட் இட் வாஸ் அ வெரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. ப்ராப்ளி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே முதல் கார்டாவது வேற மாதிரி இருந்தது. இது வந்து முதல்ல இருந்தே இது சரியான உறவே இல்லை, இது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். கார்மிக்ன்றதை விட்டுருங்க, இட் இஸ் அ வெரி டீப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். நல்ல வேலை இது உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகல, நல்ல வேலை இது இல்லை. உங்க இருவருடைய தர்மம் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இது இவ்வளவு ஃபாஸ்டா வந்து போச்சான்னு தெரியல. இருவருமே ரொம்ப டாக்ஸிக்கா இருந்திருக்கீங்க. நீங்க உங்க பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இருந்திருக்கீங்களோ உங்க பார்ட்னர் அந்த அளவுக்கு உங்ககிட்ட டாக்ஸிக்கா இருந்திருக்காங்க. அந்த ஓல்டு வெர்ஷன், பழைய உறவுகள்ல பழைய விஷயங்கள்ல எவ்வளவு தவறுகள் செஞ்சீங்களோ அதே தான் இந்த உறவுக்குள்ளேயும் கொண்டு வந்தீங்க. இப்ப இருக்கிற உறவுகள்லயும் நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா இது உங்களுடைய இமோஷன்ஸ் இன்னும் டாக்ஸிக் ஆயிட்டே இருக்கும். பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறனாலதான் இவ்வளோ சத்தமா இருக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் அது நம்மளோட ரீடிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நான் நம்புறேன். அப்பாலஜிஸ். ஓகே, ஸோ இருவருமே அந்த
ரொம்ப டாக்ஸிக்கான விஷயங்களை இந்த உறவுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல வேலை இது டிட்டாச்மெண்ட்ல முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னமும் ஆனா இருவருமே யோசிக்கிறீங்க, ஏன் இது இப்படி நடந்தது, இது நடக்காம இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இன்னும் இருக்கு. அந்த வலி இருக்கு. சி, கிரீஃப் வலின்னு சொல்றேன். உங்க முன்னாடிதான் கார்ட்ஸ் விழுது, எடுக்கிறேன். கிரீஃப். எவ்வளவு உறவுகள் வந்து போனாலும் இந்த உறவு ஒரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். பட் தேங்க் காட் இட் இஸ் ஓவர் அப்படின்ற ஒரு ஒரு மன அமைதி உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. நல்ல வேலை இது முடிஞ்சிருச்சு. இது இதை விட நீடிச்சிருந்தா லைஃப் இன்னும் டஃபா இருந்திருக்கும்ன்றது ரெண்டு பேருக்குமே புரியுது. அண்ட் ஒரு 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 ஒளி, ஒரு லைட் இந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அதுதான் நான் சொல்லணும். ஒரு அழகான ஒரு உறவை, அழகான நிறைய விஷயங்களை இந்த உறவு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை வச்சுக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது. அண்ட் ஹார்ட் பிரேக்னா இதுதான் அப்படின்றத இந்த உறவு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருச்சு. எவ்வளோ உறவுகளை நீங்க சந்திச்சிருக்கலாம். பட் இது பெருசா, இது ரொம்ப பெரிய ஒரு உறவா இல்லைன்னாலும், டாக்ஸிக்கா இருந்திருந்தாலும், யாரை சூஸ் பண்ணணும், நம்ம வாழ்க்கைக்குள்ள வரவங்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை கொடுத்துட்டு போனது இந்த உறவு தான். ரொம்ப கண்ட்ரோலிங், வெரி நார்சிஸ்டிக். நான் தான் சொல்றேன், அந்த கார்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து டாக்ஸிக்கா இருந்திருக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இட் வாஸ் அ மெஸ்ஸி ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாமா? மெஸ்ஸி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல இருந்தே இது வந்து கைமீறி போன ஒரு விஷயம் தான். ஃப்ரம் த வெரி பிகினிங். இது மாறலாம், மாற முடியுமா முடியாது, அதெல்லாம் வேற கதை. பட் இது வந்து ரொம்ப ஒரு ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு உறவு. நீங்க நல்ல வேலை இன்னைக்கு இதுக்குள்ள இல்லை, நல்ல வேலை இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ இன்னைய தேதியில யூ ஹாவ் அவுட் க்ரோன் ஆல் திஸ். அட போங்க அப்படின்னு யூ ஹாவ் அவுட் க்ரோன் ஆல் திஸ். பட் இருந்த வரைக்கும் இது உங்களுக்கு வலி, சொல்ல முடியாத வலியை தான் கொடுத்துருக்கோம். அந்த வலி உங்களுக்கு தேவையா? அந்த ஒரு வலியை அனுபவிக்க தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ வாழ்ந்து, இவ்வளோ விஷயங்களை சந்திச்சு. தேங்க் காட் திஸ் இஸ் அ ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் ஆக்சுவலி யோசிச்சிங்களா, இந்த உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். நீங்க அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய விஷயங்கள் இந்த உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தொடங்கி இருக்கும். ப்ராப்ளி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட அதுக்கப்புறம் தான் வந்து பேசியிருக்காங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம், நல்ல ஒரு உறவு கிடைச்சிருக்கலாம். த பெஸ்ட் அப்படின்னு இல்லைன்னாலும் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு சில உறவுகள் உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுக்கு அழகா அமைஞ்சிருக்கும். கர்மா பேலன்ஸ் ஆன மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் நடந்தும் இன்னைக்கும் உங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல அவங்க திருப்பி நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஏன் எல்லா உறவுகளும் உடைஞ்சு போகுது அப்படின்ற ஒரு ஏக்கமும் உங்களுக்கு இருக்கு. கரெக்டா? பட் நான் மறக்கிறதுக்கு முன்னாடி வர மண்டேல இருந்து, அதாவது அடுத்த மண்டேல இருந்து சித்தர் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ சித்தர்களோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க வந்து ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 5 நாள் கோர்ஸ், காலையில 5ல இருந்து 5:30 வரைக்கும். என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்க வந்து ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜஸ், உங்களுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அங்கே நடக்கும். ஓகே. ஸோ இந்த எனக்கான உறவு, என்னை புரிஞ்சுக்கிற உறவு இன்னும் என் வாழ்க்கையில அமையலடா. நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டேன், எவ்வளவோ செஞ்சுட்டேன், என்னால என்ன முடியுமோ எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா நிறைய உறவுகள் என் வாழ்க்கையில வந்துட்டு போதே ஒழிய ஒரு நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில அமையவே இல்லை. அந்த மாதிரி ஒரு உறவு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை நான் இதுக்கு ஐம் நாட் ஃபிட் இனஃபா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? தூக்கி போடுங்க. ஒரு சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில பாடங்கள். அந்த உறவு நம்ம வாழ்க்கையை விட்டு போன அப்புறம் நம்மளை எவ்வளோ விரும்புறோன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இன்னுமே நீங்க இன்னொரு உறவுக்குள்ள போகும்போது ஹீல் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதுதான் இந்த உறவுக்கான பாடம். யூ ஹாவ் டு ஹீல் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் என்ட்ரிங் அ ரிலேஷன்ஷிப். ஹீல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. HEAL. நம்மளை குணப்படுத்திக்கிட்டு தான் இன்னொரு உறவுக்குள்ள போனோம். அந்த பாரத்தை தூக்கிட்டு அடுத்த உறவுக்குள்ள போகும்போது அந்த உறவு ஸ்டாக்னண்டா தான் இருக்கும். அதுல எந்த வித சந்தேகமும் வேண்டாம். அந்த ஸ்டாக்னேட்டட் ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையில்லை. நிறைய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரட்டும். இது வந்து நல்லது, இது இப்படி முடிஞ்சது நல்லது. அதோட கிளிங் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பட் அந்த பாடங்களை மறந்துடாதீங்க.
ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த உறவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸை கொடுத்து இவ்வளோ கஷ்டங்களை அட்ராக்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணி முதல்லயே வெட்டி போட்டுருணும், உங்களோட கவனத்துக்கு அது வரணும். அண்ட் வலியை இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணும், அது ரிப்பீட் ஆகணும்னு மட்டும் என்னைக்கும் நினைக்காதீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இனிமே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உறவுகள் சிறப்பான உறவுகளா இருக்கட்டும். ஒரு ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பா இந்த ரீடிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் மாரின். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.